முஸ்லிம்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் செய்யக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை அல்லாஹ் எந்த நோக்கத்தில் கொடுத்தான் தெரியுமா? நீங்கள் ஒரு பணி செய்தால் உங்களை பார்த்து இன்னொருவர் அந்த பணியை செய்தால் அதற்காகத்தான் நீங்கள் அதை விளம்பரப்படுத்த வேண்டும். உங்களை அடையாளப்படுத்துவதற்கல்ல. உங்கள் முகம் பிறர் பாராட்டி உங்களுக்கு லைக் போட்டு உங்களுக்கு வியூஸ் வந்து உங்களை பெரிய விளம்பர பிரியராக மாற்றுவதற்கல்ல. அல்லாஹ் கொடுத்த அனுமதி என்ன தெரியுமா? அடுத்தவர் சிந்திக்கணும், எப்படி ஒரு அருமையான பணியை செய்கிறார்கள், எப்படி தாவா முன்னெடுக்கிறாங்க, எப்படி இதை அமைத்து அதை வடிவமைத்து தருகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக தவிர நீங்கள் செய்கிற அமல்களை ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களும் பேஸ்புக்ல அப்லோட் பண்ணி அதுக்கு லைக் வாங்கி அதுக்கு வியூஸ் வாங்கி உங்கள் முகத்தை அடையாளப்படுத்துவதற்கு அல்ல. இன்றைக்கு அடையாளமே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது போட்டோ கலாச்சாரம். அன்புள்ள சகோதரனே, உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய எத்தனையோ குர்ஆன் சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியிலே போட்டோ எடுப்பது கூடுமா கூடாதா விவாத பொருளாக இருக்கிறது. நான் கூடாது என்ற கருத்திலே சில பேர் நம்முடைய உள்ளத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பத்தி பேசினால் கூட நம்மால் தாங்க முடியாது. நான் அந்த விவாதத்துக்குள்ளே அந்த கருத்துக்குள்ளே வர விரும்பவில்லை. ஆனாலும் நீங்கள் எடுக்கலாம் என்று சொன்ன அறிஞர்கள் கூட என்ன நிபந்தனை வைத்தார்கள் தெரியுமா? எடுக்கலாம், எப்போது உங்களுக்கு தேவை வருகிறதோ, பாஸ்போர்ட்டுக்கா விசாவுக்கா மிக முக்கியமான ஆவணங்கள் வேண்டுமா, அந்த இடத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தவிர நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் சகோதரர்களே, கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம், சாதாரணமாக தன்னை அடையாளப்படுத்த முயன்ற ஒருவர் சாதாரணமாக போட்டோ எடுத்தா தவறில்லை. இன்றைக்கு 3D அனிமேஷன் உருவம் எல்லாம் அந்த போட்டோக்குள்ளே கலப்பின் கலப்பாக ஒன்றோடு வந்து விட்டது. எந்த அளவுக்கு அந்த மோகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. தன்னையே எடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்று போடுவார். ஒரு 50 லைக் வருமா, 100 லைக் வருமா. ஒரு கட்டத்துல ஷைத்தான் அந்த லைக்கின் மீது இருக்கிற ஆர்வம் அவனை அதிகப்படியாக தூண்டுவான். அப்புறம் என்ன செய்வான்? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன் மனைவி அழைத்து 2 பேரும் கப்புலா போட்டோ போடுவோம். எத்தனை லைக் வருது? 200. கப்புளுக்கு பிறகு புர்காவை கலட்டி போட்டோ, அதற்கு பிறகு அரைகுறை ஆடையில போட்டோ, 500, 1000, 2000. அன்புள்ள சகோதரர்களை, கண்ணுக்கு முன்னால் எத்தனை முஸ்லிம் பெண்களை முகநூல்ல பேஸ்புக்ல பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த வாசலை நீங்கள்